ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எஸ், 1 year ஆஃப் தி ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகி கரெக்டாக ஒரு வருஷம். போன வருஷம் இந்த நாள் எப்படி இருக்குன்னு சொல்லி தலைவர் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு எமோஷ்னலான கனெக்ட் ஜெயிலர் திரைப்படம். கடந்த ஒரு 2-3 வருடங்களாகவே 2018 அப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவருடைய அந்த கெரியர் ஜேர்னி, பாலிட்டிக்ஸ் உள்ளே வரேன்னு சொன்னது, நிறையா ட்ரோல் வீடியோஸ், கரெக்டாக ஒரு நாள் வர முடியல. சரி, ஓகேப்பா, தலைவர் பாலிடிக்ஸ் வர வேணாம் சொல்லி ரசிகர்கள் ஒரு பக்கம் ஏற்றுக்கிட்டாங்க. கஷ்டமாக இருந்தாலும் ஏற்றுக்கிட்டாங்க. சரி, அதுக்கப்புறமா இந்த சமயத்தில் என்னென்னா, ரஜினி சார் வந்து தன்னுடைய படங்களை ஓட வைக்கிறதுக்காக பாலிடிக்ஸ் பேசுகிறாரு. பாருங்கள், இதுக்கப்புறம் பாலிடிக்ஸ்லாம் பேசாமல் படம் ஓடாது, இந்த மாதிரிலாம் நிறையா எக்கச்சக்கமாக எக்ஸட்ரா நிறையா விஷயங்கள் பேசியிருந்தேன். தலைவர் ஃபேன்ஸுக்கு என்னப்பா, சரி பாலிடிக்ஸ் வரல, சரி அடுத்து அண்ணாத்த படத்தை பார்க்கலாம். அண்ணாத்த படத்துக்கு பெரிய ஓப்பனிங் இருக்காதுன்னு சொன்னாங்க. பெரிய ஓப்பனிங் இருந்துச்சு, பட் மழை அது இதுன்னு சொல்லி படம் அஃப்கோர்ஸ் ஒத்துக்கலாம், படம் ஃப்ளாப் தான். ஃப்ளாப் இன் த சென்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு படம் லாபம். படத்தை பெருசாக ஒய்டாக ரிலீஸ் பண்ணல. நார்த் இந்தியாவில், ஈவன் ஆந்திரா பக்கம் நிறைய இடங்களில் வந்து பெருசாக ரிலீஸ் பண்ண முடியல, வேர்ல்டு வைட் கூட. பட் ஸ்டில் ஓகே, அந்த படம் விமர்சன ரீதியாகவும் ஒரு சரிவை சந்திச்சுது, அதுவும் அக்செப்டபிள். இந்த சமயத்தில் தலைவருக்கான அந்த பேர் புகழ், அவருக்கு வந்து அந்த மாசெல்லாம் இல்லை, பழைய மாஸ். அவர் வந்து அவுட்டேட் ஆகிட்டார், இதுக்கப்புறம் பெருசாக சினிமாவில் சோபிக்க முடியாது, அந்த மாதிரியான டூலோடிஸ் நிறையா வருதில்ல. அண்ணாத்த ரிலீஸ் ஆகும் பொழுது நிறையா இம்மெச்சூர்டு ரிவ்யூவர்ஸ், ஸோ கால்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ், இவங்கெல்லாம் தலைவருக்கு பண்ண அட்வைஸ், ரிட்டையர் ஆகிருங்க போதும் அப்படின்னு சொல்லி, இது எல்லாம் தலைவர் ஃபேன்ஸுக்கு வந்து அப்படி ஒரு மாதிரியான ஒரு என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஓகே கடந்து போயிட்டோம் நம்ம எல்லாருமே. பட் இவங்களுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லணும்னு தோணும்ல, கண்டிப்பாக மனசில் ஒரு காண்டு இருக்கும், நமக்கு ஒரு கோவம் இருக்கும். நீங்கள்லாம் அவருக்கு அட்வைஸ் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கோவம் வரும்ல. அந்த கோவத்தை எப்படியா வெளிப்படுத்துன்னு நினைப்போம். பட் நம்ம வந்து வேலையை பார்த்துட்டு போயிட்டு போகிற வழி இல்லாமல் என்ன சோஷியல் மீடியாவில் ஏதாவது போஸ்ட் போடுவோம். பட் அந்த சமயத்தில் தான் விக்ரம் திரைப்படம் பெரிய ஹிட் ஆகுது, பெரிய ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணுது. பொன்னியின் செல்வன் அடுத்து ஹிட் ஆகுது. அவ்வளோதான், தலைவர் அவுட், இனிமேல் பெருசாக இல்லைப்பா அப்படின்லாம் சொன்னாங்க. ஜெயிலர் அனௌன்ஸ்மெண்ட் வருது. நமக்கு வந்து நெல்சன் தலைவர் காம்போ எப்படி செட் ஆகும் மனசுக்குள்ளே ஓகே, எப்படி படம் ஜெயிச்சிடும் அப்படின்னாலும் ஒரு பக்கம் ஒரு சின்ன ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. நெல்சன்கிட்ட கொடுத்துட்டாங்களே, ஒரு ப்ராப்பர் தலைவர் ஃபேன் அந்த மாதிரி ஒரு இயக்குனர் கொடுத்துக்கலாமே எல்லாம் தோணுச்சு. ஸோ அந்த டென்ஷன் இருக்கும்ல. அந்த சமயத்தில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் வருது, சூப்பராக இருந்துச்சு. காவாடா ரிலீஸ் பண்ணுறாங்க, ஓகே அந்த பாட்டு ஹிட்டு. எனக்கெல்லாம் சமயத்தில் என்னப்பா ஒரு மாசான சாங் ரிலீஸ் பண்ணிக்கலாமேன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் ஹுக்கும் வந்துச்சுங்க. இந்த ஹுக்கும் ரிலீஸ் ஆகும்போது தலைவர் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய ரிலீஃப். ஓகேடா, இந்த படம் ஏதோ சம்பவம் பண்ண போகுது. என் மனசில் இருக்க பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி விவேக் சார் ஒரு படத்தில் சொல்வார்ல, என் மனசில் இருக்க பாரமே இறங்கிருச்சே அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீல் அந்த ஹுக்கும் வரும்போது இருந்துச்சு. அப்போ தெரிஞ்சு படம் பெரிய சம்பவம் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ட்ரெய்லர் எல்லாம் வந்துச்சு. படம் அன்னைக்கு முதல் நாள் பார்க்கும்போது இருக்கிற அந்த எமோஷன் தலைவர் ஃபேன்ஸ்னால் மட்டும்தான் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அப்படி ஒரு சம்பவம் நடந்த நாள் தான் இன்றைக்கி. கரெக்டாக ஒரு வருஷம் ஆயிருக்கு ஜெயிலர் திரைப்படம் ரிலீஸ் ஆகி. ஸோ அந்த 3 வருஷம் தலைவர் ஃபேன்ஸ் அவங்களுடைய மனநிலைமை, சோஷியல் மீடியா ட்ரோல் எல்லாத்துக்கும் பதில் சொன்ன மாதிரி ஒரு படம். பதில் மட்டும் சொல்லலை, தலைவர் ஸ்டேஜில் பேசினது. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 10 வருஷம், இன்னும் ஒரு 50 வருஷம் கூட படம் இன்னும் பேசுவோம். முன்னாடி வந்து நம்ம தலைவர் படம் அப்படின்னா பாஷா, அதை அடிச்சுக்க முடியவே முடியாது. அதுதான் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுத்த படம். தலைவர் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியாகப்பா என்ன மாதிரி படம்பா அப்படின்னு சொல்ல மாதிரி. அதுக்கப்புறம் படையப்பா, சிவாஜிக்கு அப்புறம் எந்திரன் ஹிட்டாக இருந்தாலும் நமக்கு வந்து தலைவரை அப்படி ஒரு அவரோட ஹீரோயிசம் பார்க்க முடியல. ஓகே, கபாலி, காலா அப்படி போகுது. ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டாக பேட்டை பெரிய லெவலில் ஹிட் ஆகுது. பேட்டை திரைப்படம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பட் கூடவே விஸ்வாசம் ரிலீஸ் ஆனதுனால ஒரு கமர்ஷியல் பெரிய கலெக்ஷன், 2 படமே ஹிட் இல்லையா. ஸோ அந்த வருஷத்துக்கான ஒரு பெரிய கலெக்ஷன் சொல்லி வரும்போது ரஜினி சார் படம் முன்னாடி வரல. அது ஒரு சின்ன ஒர்க்கு தான். சோலோவாக ரிலீஸ் ஆகிருந்தால் விஸ்வாசமும் பெருசாக ஹிட்டாக இருக்கும். அதுவும் கலெக்ஷன் வைஸ் பெரிய லெவலில் ஒரு ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணியிருக்கும். பேட்டையும் பெரிய லெவலில் கலெக்ட் பண்ணியிருக்கும். அது மிஸ் ஆயிடுச்சுன்னு வருத்தம் இருந்துச்சு. ஸோ அதுக்கு எல்லாம் சேர்த்து வச்ச மாதிரி ஜெயிலர் வந்தால் தான் ஹாப்பி. என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லாம் தலைவருக்கு பெரிய லெவலில் அந்தளவுக்கு இல்லாமல் போயிடுச்சு. இனிமேல் அவரால் அப்படி ஒரு ரெக்கார்ட் க்ரியேட் பண்ண முடியாது. நல்ல படங்கள் பண்ணாலும் அதாவது ஆடியன்ஸ் அந்த புல்லிங் இருக்குல்ல, அவருக்கு பெரிய ஓப்பனிங்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதான் அஃப்கோர்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ், ரிவ்யூவர்ஸ். இப்போ இருக்கிற சந்ததிக்கு தலைவருடைய அந்த பவர் என்னன்னு தெரியாது. சிவாஜி அந்த ஓரளவுக்கு 90s கிட்ஸ் 2K கிட்ஸ் கூட தெரியும். அதுக்கப்புறம் இந்த ஜென்சிக்கெலாம் தெரியவே தெரியாது. சிவாஜிலாம் அவங்க தேட்டரில் கூட போய் பார்த்துருக்க மாட்டாங்க.
டிவியில் தான் பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த மாஸ் ஓப்பனிங் எப்படி இருக்கும், அந்த கிரேஸ் எப்படி இருக்கும். ஏன்னா ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் ஏபிசின்னு 3 சென்டர்லையும் இறங்கி அடிக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ அப்படி ஒரு சக்ஸஸாக மறுபடியும் ஜெயிலர் வந்தது தலைவர் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஹாப்பி. யார் யார் வந்து அவர் விமர்சனம் பண்ணாங்களோ அவங்களே சோஷியல் மீடியாவில் வந்து ஒத்துக்கிட்டது தான் ஹைலைட்டாங்க. அவர் பயங்கரமாக விமர்சனம் பண்ணவங்க அவங்களே வந்து ஒரு வழியில், ஏன்னா படம் பெரிய ஹிட்டுங்கிறது வந்து ஓப்பனாக தெரியுது, ஓப்பன் புக் மாதிரி. ஸோ அதுக்கு சொல்கிறேன், தமிழ்நாடு மட்டும் இல்லை, சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் 4 ஸ்டேட்ஸ்லேயும் 50 கோடி கலெக்ட் பண்ண ஒரே திரைப்படம் தமிழ் திரைப்படம்னா ஜெயிலர் மட்டும்தான். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கு பக்கம், அதுக்கப்புறம் கர்நாடகா. ஹிந்தியில் கான்சன்ட்ரேட் பண்ணல. பட் இந்த பிளாட் வந்து இப்போ இருக்கிற ஒரு ட்ரெண்ட் இருக்குல்ல, பார்ட் 1 பார்ட் 2, ஏன்னா 2.0 வந்து ஒரு பிளான்டு பார்ட் 2 நான் ஏற்றுக்க மாட்டேன். ஓகே, அது அமைஞ்சிருச்சு. சங்கர் சாருடைய ஒரு விஷன் அப்படியே செகண்ட் பார்ட் வந்துச்சு. ஓகே, அது இப்போதைக்கு கோலிவுட்டில் தான் ஹையஸ்ட் கலெக்டட் மூவியில் தான் நம்பர் 1ல் இருக்குது. பட் ஜெயிலரில் வந்து பார்ட் 2 இருக்கிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளுமே இருக்குது. அந்த படத்தையும் ஒரு ஹாஃபில் அப்படி விட்டுருப்பாங்க, மெயின் வில்லனை காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அது அழகாக பார்ட் 2 எடுக்கலாம். எப்படி கேஜிஎஃப்பாக இருக்கட்டும், அப்புறம் பாகுபலியாக இருக்கட்டும், பார்ட் 1 வந்து பெரிய கலெக்ஷன் சொல்லிட முடியாது. ஆனால் அதே தான் பார்ட் 2 ரிலீஸ் ஆகும்போது நார்த் இந்தியா லெவலில் எல்லா பக்கமும் ரிலீஸ் ஆகி 1000 கோடி 1000 கோடி அடிச்சது இல்லையா. ஸோ அந்த பாசிபிலிட்டிஸ் ஜெயிலர் 2 இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஜெயிலர் அப்படின்னு பேச நிறையா பேசிகிட்டே இருக்கலாங்க, எக்கச்சக்கமாக பேசலாம். தலைவரே ஜெயிலர் 2க்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கார். பொதுவாக அவர் வந்து இந்த 2ஆம் பாகத்தில் அவ்வளோவா ஆர்வம் காட்டாத ஒரு ஆள். பட் ஜெயிலர் 2 மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காரு. ஒய் பிகாஸ் அந்த படத்தினுடைய மாஸ் சக்ஸஸ் மட்டும் இல்லை, ஃபேன்ஸுக்கு அப்படி ஒரு திருப்தியான ஒரு திரைப்படம். ஒரு வருஷம் ஜெயிலர் ரிலீஸ் ஆகி ஒரு வருஷம் ஆனதுனால இன்றைக்கி சன் பிக்சர்ஸ் சைடில் இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும், ஜெயிலர் 2 அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு ஃபேன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ வரைக்கும் வர மாதிரி தெரியல, வராதுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் டூ ஏர்லி, ரொம்ப சீக்கிரமே சொல்கிற மாதிரி இருக்கும், அதனால் அனௌன்ஸ் பண்ணல. ஆனால் மற்ற 2 படங்களுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் வேட்டையன் திரைப்படத்துக்கான டப்பிங் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் எடிட்டிங் கரெக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க, ட்ரிம் பண்ணிகிட்ருக்காங்க. எடிட்டிங் ஸ்டுடியோவில் ஞானவேல் அவர்கள் அடிக்கடி வந்துட்டு போகிறத முக்கியமான ஒரு தகவல் எனக்கு கிடைச்சிது. அவங்க கரெக்ஷன் அதான் எல்லா பக்கம் வேலை மும்முரமாக போயிட்டுருக்கு. எடிட்டிங் கரெக்ஷன் போயிட்டுருக்கு, ஒரு பக்கம் டப்பிங் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் கூலி திரைப்படத்தோட ஷூட்டிங் சென்னையில் இப்போ நடந்துகிட்ருக்கு. தலைவரும் பங்கு பெற்றிருக்காருன்னு தான் நினைக்கிறேன். பட் வைசாக் போகிறாங்க, 1 or 2 டேஸில் வைசாக் போகிறாங்க. நாளைக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு தெளிவாக கரெக்டாக என்றைக்குன்னு தெரில, பட் இன்றைக்கா நாளைக்கான்னு தெரில, பட் கிளம்புறாங்க. வைசாக்கில் தலைவர் இல்லாத போர்ஷன் ஃபஸ்ட் ஷூட் பண்ணுறாங்க. அதாவது அந்த ஏரியாக்கான ஜியாகிரஃபி இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரீட், ரோடு, முக்கியமான அந்த கட்டிடங்கள், ஸ்டாச்சு, ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ஷூட் பண்ணுறாங்க. தலைவர் அதுக்கப்புறம் அங்கே போகிறாரு போல இருக்குது. வேட்டையன் படத்தோட ரிலீஸ் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுமா, இல்லை அதுக்கு முன்னாடியா, இல்லை சில பேர் வந்து டிசம்பர் வருன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு தீபாவளிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதை இன்னும் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். போஸ்ட் ப்ரொடக்ஷனே இன்னும் முடியல. ஒரு பக்கம் எடிட்டிங் போயிட்டுருக்கு, கரெக்ஷன் போயிட்டுருக்கு. முக்கியமான ஆர்டிஸ்ட் இப்போ தான் டப்பிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இந்த ஸ்பீடில் போனாங்கன்னா தீபாவளிக்கே வந்துடும். பட் நமக்கு வந்து ஒரு ப்ராப்பர் அப்டேட் எப்போ கிடைக்குன்னா, இந்த மந்த் எண்டில் அவங்க தெளிவாக சொல்ல ஆரம்பிக்கலாம். ரிலீஸ் டேட்டோட ஒரு போஸ்ட் வரலாம். செப்டம்பர் 2nd வீக்லேருந்து ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். காத்திருப்போம்.